தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் பக்கோடா, அதிரசம், என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதயம் மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதயம் மந்த்ரா. ஈரானுக்கு அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் பெரிய அளவில் பகை இருக்கிறது. இதை எதிர்கொள்ள அணு ஆயுதம் தயாரிக்கும் முயற்சியில் ஈரான் தீவிரமாக ஈடுபட்டு வருகிறது. இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் தொடர்ந்து எச்சரித்து வருகின்றன. இது தொடர்பாக ஈரானுடன் அமெரிக்கா நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. உடனே ஈரான் மீது இஸ்ரேல் மிகப்பெரிய தாக்குதலை நடத்தியது. ஈரானின் அணுசக்தி மையங்கள், இராணுவ தளங்களை 200 போர் விமானங்கள், ட்ரோன்கள் மூலம் குண்டு வீசி தாக்கியது. ஈரானின் பிரதான தலைமை தளபதி முகமது பகேரி, புரட்சிகர இராணுவ படையின் தளபதி சலாமி உட்பட 5 முக்கிய தளபதிகளை இந்த தாக்குதலில் இஸ்ரேல் கொன்றது. அதேபோல் அணுசக்தி விஞ்ஞானிகள் 9 பேரையும் குண்டு வீசி கொன்றது. இந்த தாக்குதலில் மொத்தம் 80 பேர் கொல்லப்பட்டனர், 380 பேர் காயமடைந்தனர். இதற்கு பதிலடியாக இஸ்ரேல் மீது ஈரான் ட்ரோன் மற்றும் ஏவுகணைகளால் தாக்கி வருகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை 60 பேர் காயமடைந்துள்ளனர், 3 பேர் கொல்லப்பட்டுள்ளனர். இன்னொரு பக்கம் 2வது கட்டம், 3வது கட்டம் என அடுத்தடுத்து ஈரான் மீது இஸ்ரேலும் குண்டுமழை பொழிகிறது. இரு நாடுகளும் சண்டையை கைவிட்டு மத்திய கிழக்கில் அமைதிக்கு வழி செய்ய வேண்டும் என்று பல நாடுகள் வலியுறுத்தி வருகின்றன. இந்த நிலையில் இந்தியா அங்கம் வகிக்கும் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு இஸ்ரேலுக்கு எதிராக பரபரப்பு அறிக்கை ஒன்றை வெளியிட்டது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதட்டங்கள் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பை கவலையடைய செய்துள்ளது. ஜூன் 13ஆம் தேதி ஈரான் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலை கடுமையாக கண்டிக்கிறோம். ஈரான் மக்கள் மீதும் அதன் எரிசக்தி அமைப்புகள், போக்குவரத்து கட்டமைப்புகள் மீதும் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் சர்வதேச சட்டத்தையும் ஐநா அமைப்பின் சாசனத்தையும் மீறும் செயலாகும். இந்த தாக்குதல் ஈரான் இறையாண்மைக்கு எதிரானது, சர்வதேச அமைதிக்கு பங்கம் விளைவிக்கிறது என்று ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு அறிக்கையில் சொன்னது. இந்த அமைப்பில் இந்தியா, சீனா, ஈரான், கஜகஸ்தான், கிர்கிஸ்தான், பாகிஸ்தான், ரஷ்யா, தஜிகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், பெலாரஸ் ஆகிய நாடுகள் இருக்கின்றன. இஸ்ரேலை கண்டிக்கும் இந்த அறிக்கையிலிருந்து ஒதுங்கிக் கொள்வதாக இந்தியா அறிவித்து பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பாக அறிக்கை வெளியிட்ட நம் வெளியுறவுத்துறை, இஸ்ரேல் ஈரான் மோதலில் இந்தியாவின் நிலைப்பாடு என்ன என்பதை 13ஆம் தேதியே இந்தியா சொல்லிவிட்டது. பதற்றத்தை தணிக்க சண்டையை கைவிட்டு பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காணும் வழியை தேர்வு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி உள்ளோம் என்று கூறியது. இந்தியாவை பொறுத்தவரை இஸ்ரேல், ஈரான் ஆகிய இரு நாடுகளிடமும் வர்த்தக ரீதியாகவும் ராஜதந்திர ரீதியாகவும் உறவு வைத்து இருக்கிறது. இந்தியாவால் இஸ்ரேல் உறவை கைவிட முடியாது. பாகிஸ்தானுக்கு எதிரான போரில் கூட நாம் இஸ்ரேலிடம் வாங்கிய தற்கொலை படை ட்ரோன்களை பயன்படுத்தினோம். அதேபோல் ஈரானிடமும் வர்த்தக உறவு இருக்கிறது. அந்த நாடையும் பகைக்கும் எண்ணம் இந்தியாவுக்கு இல்லை. ஆனால் ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு சார்பில் வெளியிடப்பட்ட அறிக்கை ஒருதலைபட்சமாக இஸ்ரேலை மட்டும் கண்டிக்கும் விதமாக இருந்தது. எனவேதான் அதில் இருந்து இந்தியா ஒதுங்கிக் கொண்டது. இஸ்ரேலும் ஈரானும் தங்களுக்குள் இருக்கும் பிரச்சனையை பேசி முடிக்க வேண்டும் என்பதுதான் இந்தியாவின் நிலைப்பாடு. ஈரானை அடித்த பிறகு நம் பிரதமர் மோடியிடம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு போனில் தொடர்பு கொண்டு பேசினார். எதற்காக இந்த தாக்குதல் நடந்தது என்பதை மோடியிடம் அவர் விளக்கினார். இஸ்ரேலின் நிலைப்பாடு என்ன என்பதையும் சொன்னார். அமைதி பேச்சுவார்த்தை மூலம் பிரச்சனையை தீர்க்க வேண்டும் நெதன்யாகுவிடம் மோடி கேட்டுக்கொண்டார். உக்ரைன் ரஷ்யா போரிலும் இந்தியா யார் பக்கமும் நிற்கவில்லை, அமைதியின் பக்கம் நிற்பதாக மோடி சொன்னார். அதே நிலைப்பாடுதான் இஸ்ரேல் ஈரான் போரிலும் இந்தியா எடுத்து இருக்கிறது என்று நிபுணர்கள் கூறுகின்றனர்.